வாழ்க்கையில் எல்லாம் இருந்தும் ஏதோ ஒன்று குறைகிறதா? கவலைப்படாதீங்க. இந்த பங்குனி மாதம் உங்கள் கவலைகளை தீர்க்கப் போகிறது. ஏனென்றால் இது நம் தமிழ் கடவுள் முருகனின் மாதம் ஆகும். இந்த மாதத்தில்தான் தேவர்கள் எல்லாரும் சேர்ந்து முருகனை வழிபட்டார்கள் என்று புராணங்கள் கூறுகிறது. அதனால்தான் இந்த மாதம் முழுவதும் முருகனை நினைத்தால் வாழ்க்கையில் தடைகள் கரையும் என்று நம்பப்படுகிறது. மயில் மீது அமர்ந்து நம் வினைகளை தீர்க்கும் அந்த தமிழ் கடவுளை பற்றி பேசப் போகிறோம். முருகன் என்றாலே அழகு என்று பொருள். அந்த அழகு வெறும் உருவத்தில் மட்டுமல்ல, அவர் தரும் அருளிலும் இருக்கிறது. ஒரு மனிதன் வாழ்க்கையில் ஜெயிக்க தேவையான 3 விஷயங்கள்: அறிவு, வீரம், அன்பு. இந்த 3இன் சங்கமம்தான் நம் முருகப்பெருமான். அவர் அறிவின் ஒளி, வெற்றியின் சக்தி, நம்மை காக்கும் தெய்வம். அவருடைய வேல் பயத்தை அழிக்கும். அவருடைய சிரிப்பு நம் வாழ்க்கையை மாற்றும். ஒருமுறை ஒரு ஏழை பக்தன் முருகனிடம் கேட்டாராம், முருகா, எல்லோரும் உனக்கு தங்கவேல் கொடுக்கிறார்கள், வைரம் கொடுக்கிறார்கள், என்னிடம் கொடுக்க ஒன்றும் இல்லையே என்று வருந்தினான். அப்போது அந்த பாலமுருகன் சிரித்து கொண்டே சொன்னார், நீ எனக்கு பொன்னையும் பொருளையும் தர வேண்டாம். உன் மனக்கவலையை என்னிடம் கொடுத்துவிடு. என் திருநாமத்தை சொல். உன் சுமையை தாங்க நான் இருக்கிறேன் என்று. இந்த கதை நமக்கு சொல்வது ஒன்றுதான். பங்குனி மாதம் என்பது வெறும் மாதம் அல்ல, அது நம்பிக்கையின் வாசல். இந்த பங்குனி மாதத்தில் வரும் பங்குனி உத்திரத்தில் முருகனை மனதார நினைப்பவர்களுக்கு தோல்வியே கிடையாது. மங்களகரமான பங்குனி மாதத்தில் உங்கள் குறைகள் யாவும் தீர அந்த சரவணபவன் அருள் புரியட்டும். ஓம் முருகா. இந்த வீடியோவை முருக பக்தர்களுக்கு பகிர்ந்து அருளை பெறுங்கள். முடிந்தால் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.